இன்றைக்கி நம்ம ஒரு மஷ்ரூம் பிரியாணி பண்ணலாம். முதல்ல மசாலா வறுத்து வச்சிடலாம். ஒரு 3 பட்டை, 2 வரமிளகா, 3 கிராம்பு, அப்புறம் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் மல்லி, அப்புறம் சோம்பு, இதெல்லாம் நல்லா வறுத்து நம்ம பவுடர் பண்ணி வைக்கணும். வறுத்ததை மசாலாவை நம்ம பவுடர் பண்ணி வச்சாச்சு. இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், இதே நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, 3 பச்சை மிளகாய் போட்டு இது தண்ணி ஊற்றாமல் இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ காளான் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ பாத்திரம் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் வெந்நீர் வச்சுக்கோங்க. இதை நம்ம அரிசி போடுறதுக்காக நம்ம அது தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, அதுக்காக நம்ம சூடாக தண்ணி ஊற்றும் போது சீக்கிரம் நம்ம மசாலா ரெடி ஆயிரும், அரிசி சீக்கிரம் வெந்துடும், அதுக்காகத்தான். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போடலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சனால நான் மாற்றி வச்சுட்டேன். பழைய நான்ஸ்டிக் பேன் எடுத்து வச்சுருக்கேன், தவா. இது வந்துட்டு ஸ்டவ்வில் வச்சுருக்கேன், நான் சிம்மில் வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா தம் போடுறதுக்காக. இது சிம்மில் வச்சு இது நல்லா சூடாகட்டும். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். இது 2 நிமிஷம் இருக்கட்டும். இது கூடவே நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லையா, தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, அந்த பேஸ்ட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் மட்டும் எடுத்து வச்சிடலாம், ஆனியன் ரைத்தாக்காக. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த பவுடர் வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இது நம்ம உள்ளே போட போகிறோம். இந்த பவுடர் ஆட் பண்ணோடனே நல்ல வாசனை வரும். ஏற்கனவே நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம். இந்த மசாலாவோட சேர்ந்து நல்ல ஒரு ஸ்மெல் வருது. இப்போ இது கூடவே 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மட்டன் மசாலா, 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா போடுறோம். நல்லா மிக்ஸ் பண்ண உடனே கொஞ்சம் உப்பு, நம்ம அரிசிக்கும் சேர்ந்து உப்பு ஆட் பண்ணிக்கணும். நான் கல் உப்பு தான் போடுறேன். நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்சியில் கொஞ்சம் மசாலா இருந்தது இல்லையா, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும், மிக்சி கலவுனது மட்டும் போடுறேன். நான் இந்த கிளாஸில் வந்துட்டு ஒரு 3 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். அதனால் நம்ம 6 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நம்ம ஏற்கனவே தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம். இப்போ நான் மெஷர் பண்ணியிருக்கேன். இது 3 டம்ளர் தண்ணி. இப்போ மறுபடியும் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே அந்த மிக்சியில் இருந்த அந்த மசாலா தண்ணி ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிருக்கோம். அதனால் நான் 1/2 டம்ளர் கம்மி பண்ணிவிட்டு இதில் ஊற்றுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் மல்லி எல்லாம் மேலே போட்டுருங்க. இது நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம அரிசி ஆட் போட்டுடலாம். வேகட்டும். இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாயிருக்கு. சாதம் இன்னும் கொஞ்சம் வேகணும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பேன் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இந்த பாத்திரத்தை அப்படியே எடுத்து அந்த பேன் மேலே வைக்க போகிறோம். பேன் மேலே வச்சுருக்க பாத்திரம்
இது இப்படியே இருக்கட்டும். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போது இந்த ஆனியன் ரைத்தாக்கு ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் தயிர் உள்ளே போட்டு வச்சுருக்கேன். இல்லை ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி, அப்புறம் 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகாய், மல்லி இலை. இது கூடவே கொஞ்சம் கேரட், அப்புறம் மாங்காய் துருவுனது. இந்த மாங்காய் ஆப்ஷனல், உங்களுக்கு பிடிச்சதுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இதில் உப்பு ஆட் பண்ண வேண்டாம். உப்பு நம்ம ஆட் பண்ணோம்னா அது தயிர் வந்துட்டு தண்ணி விட்டுரும். உப்பு ஆட் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி அதே ஆக்சுவலாக அது டைல்யூட் பண்ணிவிடும். அதனால் உப்பு ஆட் பண்ண வேண்டாம். இப்போது ஆனியன் ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. இப்போ தண்ணியெல்லாம் கம்மி ஆயிடுச்சு. ரைஸும் வெந்திருக்கு. நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்குள்ள லஞ்சில் மஷ்ரூம் பிரியாணி, ஆனியன் ரைத்தா, ஒரு கோதுமை தோசை, ஒரு பிளெயின் ஆம்லெட்.